கதையோடு இணைந்திருப்பவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சில தந்திர கதைகளை பார்க்க போறோம். யானைகளும் முயலும். முன்பொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் கடுமையான வறட்சி ஏற்படுது. ஏரி குளங்கள்னு எல்லாமே வத்தி போச்சு. அங்கே வாழ்ந்த யானை கூட்டத்தோட தலைவனான கஜராஜன் தன்னோட கூட்டத்தை கூட்டிகிட்டு தண்ணீர் தேடி ரொம்ப தூரம் போச்சு. கடைசியாக சந்திரசரஸ்ன்ற ஒரு பெரிய ஏரியை கண்டுபிடிச்சிது. அந்த ஏரியை சுற்றி இருக்க மென்மையான மணல் பகுதியில் ஆயிரக்கணக்கான முயல்கள் வலை தோண்டி வாழ்ந்துட்டு இருந்தது. யானை கூட்டம் தாகத்தோடு ஏரிக்கு போன போது அதோட காலில் சிக்கி நூற்றுக்கணக்கான முயல்கள் நசுங்கி இறந்து போச்சு. பிழைச்ச முயல்கள்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செஞ்சுது. இப்படியே போனால் நாளைக்குள்ளே நம்ம இனமே அழிஞ்சிடும். இந்த யானைகளை இங்கேருந்து எப்படி விரட்டுறது அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. அப்போது லம்பகர்ணன்ற ஒரு புத்திசாலி முயல் முன்னாடி வந்துச்சு. யாரும் கவலைப்படாதீங்க, நான் அந்த யானைகளை இங்கேருந்து போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை தலைவன் இருக்கிற இடத்துக்கு போச்சு. யானை தலைவன் கஜராஜனை பார்த்த முயல் ஒரு பெரிய பாறை மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. யானைகளோட அரசனே, நான் சந்திர பகவானோட தூதுவேன். சந்திரன் தன்னோட குலத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறத தெரிஞ்சதும் ரொம்ப கோவத்தில் இருக்காரு அப்படின்னுச்சு. யானை ஆச்சரியத்தோட சந்திரன் ஏன் கோபமாக இருக்காரு அப்படின்னு கேட்டுச்சு. முயல் தந்திரமாக பதில் சொல்லிச்சு. இந்த குளத்துக்கு பேரே சந்திர குளம். இது சந்திரனுக்கு சொந்தமானது. நீங்கள் இங்கே வந்து என் இனத்தை சேர்ந்த முயல்களை கொன்னதால் அவர் கோபமாக இருக்காரு. இதோ நீங்களே குளத்தை பாருங்க. சந்திரன் கோவத்தில் நடுக்கத்தோடு காட்சியளிக்கிறார் அப்படின்னுச்சு. அன்னைக்கு பௌர்ணமி இரவு. குளத்து தண்ணீரில் முழு நிலவோட பிம்பம் அழகாக தெரிஞ்சுது. யானை தலைவன் தண்ணீரை தொட்ட உடனே அலைகள் உண்டாக்கி நிலவோட பிம்பம் அப்படியே ஆடிச்சு. அதை பார்த்த யானை உண்மையிலே சந்திரன் கோவத்தில் நடுங்கினார்னு நம்புச்சு. மன்னிச்சிருங்க, தெரியாமல் செஞ்சிட்டோம், இனி நாங்கள் இங்கே வரமாட்டோம்னு சொல்லி தன்னோட கூட்டத்தை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. முயல்கள் அதுக்கு பின்னாடி நிம்மதியாக வாழ்ந்துச்சு. கதையோட நீதி: உடல் பலத்தை விட அறிவு பலம்தான் சிறந்தது. அறிவு கூர்மையாக இருந்தால் மலை போன்ற பலம் கொண்ட எதிரியையும் பயந்து ஓட செய்யலாம். குருவி, முயல் மற்றும் பூனை. ஒரு பெரிய மரத்தோட பொந்தில் கபிலஞ்சன்ற குருவி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. ஒரு தடவை அது உணவு தேடி ரொம்ப தூரம் போன போது அங்கேயே சில நாட்கள் தங்கிருச்சு. அந்த சமயம் பார்த்து ஒரு முயல் அந்த காலியான மரபொந்துக்குள்ளே வந்து குடியேறிச்சு. கொஞ்ச நாட்கள் கழித்து திரும்பி வந்த குருவி தன்னோட வீட்டில் முயல் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது. இது என் வீடு, உடனே வெளியேறு அப்படின்னது குருவி. ஆனால் முயல், நீ இந்த வீட்டை விட்டு போய் பல நாள் ஆயிடுச்சு. கைவிடப்பட்ட சொத்து யாருக்கு பயன்படுதோ அவங்களுக்கு தான் சொந்தம். இப்போ இது என் வீடு அப்படின்னு வாதம் செஞ்சுது. ரெண்டு பேத்துக்கும் சண்டை அதிகமாச்சு. யாராவது தர்மம் தெரிஞ்ச அறிஞர்கிட்ட போய் நீதி கேட்கலாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம் அப்படின்னு முடிவெடுத்துச்சுங்க. அப்போது ஒரு ஆத்தங்கரையில் ஒரு பூனை கண்ணை மூடிட்டு கால்களை தூக்கி தவம் செய்கிறது போல் உட்காந்துருந்தது. அந்த பூனை ஒரு சாமியாரை போல் வேஷம் போட்டு உலகமே பொய், தர்மமே உண்மை அப்படின்ற மந்திரங்களை முணுமுணுத்துட்டு இருந்தது. இதை பார்த்த குருவியும் முயலும், இந்த பூனை பெரிய ஞானி போல தெரியுது, இதுக்கிட்டே நீதி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிதுங்க. பூனைக்கு பக்கத்தில் போய், ஐயா, எங்களுக்குள்ள ஒரு தகராறு, நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பூனை மெதுவாக கண்களை திறந்து, நண்பர்களே, எனக்கு வயசாயிடுச்சு, காதுகளும் சரியாக கேட்கல, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து உங்கள் குறைய சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப வினயமாக சொல்லிச்சு. அது ரெண்டும் பூனையோட தவக்கோலத்தை நம்பி எந்தவித பயம் இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் போச்சுங்க. அடுத்த நிமிஷமே பாஞ்சு வந்த பூனை தன்னோட ரெண்டு கைகளாலும் குருவியையும் முயலையும் பிடிச்சி ஒரே நேரத்தில் கொன்று தின்னுடுச்சு. கதையோட நீதி: பகைவனோட போலி வேஷத்தையும் ஆசை வார்த்தைகளையும் நம்பி ஒருபோதும் அவங்கக்கிட்ட தஞ்சமடையக்கூடாது. தீயவர்கள்கிட்ட நீதி கேட்டால் இருக்கிற உயிரும் போயிடும். பிராமணனும் 3 திருடர்களும். முன்பொரு காலத்தில் மித்ர சர்மான்ற ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு யாகத்தை முடித்ததுக்காக ஒரு எஜமானர் அவருக்கு ஒரு நல்ல கொழு கொழுன்னு இருந்த ஆட்டை பரிசாக கொடுத்தாரு. அந்த ஆட்டை தன்னோட தோளில் சுமந்துட்டு அவர் மகிழ்ச்சியோட
தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. அந்த வழியாக வந்த 3 திருடங்க அந்த ஆட்டை பார்த்தாங்க. இந்த ஆட்டை எப்படியாவது அந்த பிராமணன்கிட்ட இருந்து தட்டி பறிக்கணும், ஆனால் அடிதடி இல்லாமல் தந்திரமாக பறிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் முதல் திருடன் அவர் எதிரில் வந்து நின்னான். ஆச்சரியப்படுறத போல நடிச்சு, என்ன சாமி, ஒரு பிராமணனாக இருந்துட்டு தோளில் ஒரு நாயை சுமந்துட்டு போறீங்களே, இது உங்களுக்கு அடுக்காது அப்படின்னா. பிராமணர் கோவப்பட்டு, கண்ணிலே அவனுக்கு, இது யாகத்துக்கு வளர்த்த ஆடு, நாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் 2வது திருடன் வந்தான். அவனும் அதிர்ச்சியோட, ஐயோ என்ன இது அநியாயம், ஒரு பெரிய அறிஞர் இப்படி அசுத்தமான ஒரு நாயை தோளில் போட்டுட்டு வர்றாரே அப்படின்னா. இப்போ பிராமணருக்கு லேசாக சந்தேகம் வந்துச்சு. ஆட்டை தரையில் இறக்கி பார்த்தாரு. அது ஆடாவே தெரிஞ்சுது. இவன் ஏதோ பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சி மறுபடியும் நடக்க தொடங்கினாரு. கடைசியாக 3வது திருடன் வந்தான். அவன் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே, சாமி, ஒருவேளை இது ஏதேனும் மாயாவி நாயா, இல்லை நீங்கள் ஏன் நாயை ஆடுன்னு நினச்சி தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டான். 3 பேரும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஒரே விஷயத்த சொன்னதால் பிராமணர் நில குலைஞ்சு போனார். ஒருத்தர் சொன்னால் பொய்ன்னு நினைக்கலாம், 3 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயம் ஆடு கிடையாது, ஏதோ ஒரு உருமாறு ராட்சசனாவோ அல்லது பேயாவோ தான் இருக்கணும் அப்படின்னு பயந்தார். உடனே அந்த ஆட்டை அங்கேயே வீசிட்டு பின்னால் திரும்பி பார்க்காம பயந்து ஓடினார். திருடங்க அந்த ஆட்டை தூக்கிட்டு போய் மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்க. கதையோட நீதி: பலர் சேர்ந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் புத்திசாலிகள் கூட தன்னோட அறிவை இழந்து அதை உண்மைன்னு நம்ப தொடங்குவாங்க. அதனால் மற்றவங்க பேச்சை கேட்குறத விட தன்னோட கண்ணையும் அறிவையும் நம்புறதே சிறந்தது. திருடனும் ராட்சசனும். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பிராமணர் வாழ்ந்து வந்தார். ஒரு தடவை அவருக்கு தானமாக 2 பசுக்கன்றுகள் கிடச்சிது. அவர் அதுக்கு புல்லும் வைக்கோலும் கொடுத்து ரொம்ப அன்போடு வளர்த்துட்டு இருந்தார். சில நாட்கள்லையே அந்த கண்ணுக்குட்டிங்க கொலு கொலுன்னு வளர்ந்து பெரிய மாடுகளாச்சு. அந்த மாடுகளை பார்த்த ஒரு திருடன், இந்த மாடுகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, இன்னைக்கு இரவு எப்படியாவது இது திருடிடணும்னு நினச்சி நள்ளிரவில் பிராமணரோட வீட்டுக்கு போனான். திருடன் போயிட்டுருக்கும்போது வழியில் பயங்கரமான உருவம் இருக்க ஒரு ராட்சசனை பார்த்தான். திருடன் பயந்து போய், நீ யார் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ராட்சசன், நான் ஒரு பிரம்ம ராட்சசன், நான் இன்னைக்கு இரவு அந்த பிராமணனை பிடிச்சி சாப்பிட போகிறேன், நீ யார் அப்படின்னு கேட்டுச்சு. திருடன் தன்னோட திட்டத்தை சொன்னான். 2 பேரும் ஒரே இடத்துக்கு போகிறதால, சரி வா ஒன்றா போகலாம் அப்படின்னு பேசிகிட்டே பிராமணரோட வீட்டுக்கு போனாங்க. பிராமணரோட வீட்டை அடைஞ்சதும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விவாதம் நடந்தது. ராட்சசன் சொல்லிச்சு, நான் முதல்ல பிராமணனை சாப்பிட்றேன், அவன் செத்த பின்னாடி நீ மாடுகளை பிடிச்சிக்க, மாடுகளை பிடிக்கும்போது சத்தம் கேட்டால் பிராமணன் விழிச்சுக்குவான், அப்புறம் என்னோட உணவு வீணாயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. திருடன் சொன்னா, இல்லை இல்லை, நான் முதல்ல மாடுகளை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறேன், இடையில பிராமணன் விழிச்சுக்கிட்டா உன்னால் அவனை சாப்பிட முடியும், நீ முதல்ல அவனை சாப்பிடும்போது அவன் கத்தினா மக்கள்லாம் கூட்டிடுவாங்க, என்னால் மாடுகளை திருட முடியாது அப்படின்னு. நான் தான் முதல்ல, இல்லை இல்லை நான் தான் முதல்ல அப்படின்னு 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் முற்றி சத்தம் பலமாக எழுந்தது. இந்த சத்தத்தை கேட்டு பிராமணன் திடுக்கிட்டு எழுந்துட்டாரு. அப்போ திருடன் கத்தனா, பிராமணரே, இது ராட்சசன் உங்களை சாப்பிட வந்திருக்கான், ஜாக்கிரதை அப்படின்னா. உடனே ராட்சசன் கத்துச்சு, இல்லை பிராமணரே, இவன் உங்களோட மாடுகளை திருட வந்திருக்கான் அப்படின்னு ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாங்க. உண்மை தெரிஞ்ச பிராமணர் உடனே தன்னோட இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி ராட்சசனை விரட்டினார். அப்புறம் ஒரு தடியை எடுத்து திருடனையும் அடித்து துரத்தினார். 2 எதிரிகள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டதால பிராமணரோட உயிரும் தப்பிச்சு மாடுகளும் தப்பிச்சிச்சு. கதையோட நீதி: எதிரிகளுக்கு இடையே ஏற்படும் பிளவு அல்லது சண்டை அவங்க யாரை தீட்டு நினச்சாங்களோ அந்த 3வது நபருக்கு நன்மையாகவே முடியும். புறாவின் விருந்தோம்பல். ஒரு காட்டில் ரொம்ப கொடூரமான வேடம் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட கண்ணில் படுற பறவைகளை எல்லாம் பிடிச்சு கூண்டில் அடைச்சி கொன்று விற்கிறவன். ஒரு நாள் காட்டில் பயங்கரமான மழையும் புயலும் ஏற்பட்டுச்சு. கடுமையான குளிரால் நடுங்கிய வேடன் ஒரு பெரிய மரத்தடியில் ஒதுங்கினான். அந்த மரத்தடியில் ஒதுங்கிறதுக்கு முன்னாடி
அவன் ஒரு பெண் புறாவை பிடிச்சு தன்னோட கூண்டில் அடைச்சி வச்சிருந்தான். குளிரில் கை கால்லாம் விரைச்சி போய் அந்த மரத்தடியிலேயே மயக்க நிலைக்கு போனான் வேடன். அந்த மரத்துக்கு மேலே ஒரு ஆண் புறா வாழ்ந்து வந்துச்சு. மாலை நேரமாகியும் தன்னோட துணியை காணாமல் அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்போது கீழே கூண்டில் இருந்த பெண் புறா, வருத்தப்படாதீங்க, நான் இதோ இந்த வேடனோட கூண்டில் இருக்கேன். ஆனால் இப்போ இவன் நம்மளோட விருந்தினன், இவன் குளிரில் நடுங்கிட்டு இருக்கான், இவனை காப்பாற்றுறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிச்சு. தன்னோட துணையை பிடிச்சு கூண்டில் வச்சிருக்கவன் கூட பார்க்காம அந்த ஆண்புறா வேடனுக்கு உதவ முடிவெடுத்துச்சு. முதல்ல வேடனுக்கு குளிர் காயறதுக்காக அங்கிருந்த காய்ந்த சருகுகளை திரட்டிட்டு வந்தது. அப்புறம் ஒரு கல்லை தட்டி நெருப்பை உண்டாக்கி தீ மூட்டுச்சு. வேடன் குளிர் காஞ்சு கொஞ்சம் தேறினான். ஆனால் அவனுக்கு ரொம்ப பசி ஏற்பட்டுச்சு. மரத்தில் வேற எந்த உணவும் இல்லாததால் அந்த ஆண்புறா நினச்சிச்சு, ஒரு விருந்தினன் பசியோடு இருக்கும்போது உணவளிக்காமல் இருக்கிறது பாவம் அப்படின்னு. உடனே அது அந்த தீயில தானாகவே விழுந்து தன்னோட உயிரை தியாகம் செஞ்சிச்சு. புறாவோட இந்த தியாகத்தை பார்த்த வேடன் அதிர்ச்சி அடைஞ்சான். ஒரு சின்ன பறவை தன்னோட உயிரையே எனக்காக கொடுக்குது, ஆனால் நான் எத்தனையோ பறவைகளை கொன்று பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அழுது புலம்புனான். மனம் திருந்திய வேடன் உடனே கூண்டில் இருந்த பெண் புறாவை விடுவிச்சான். தன்னுடைய துணை இறந்த துக்கத்தில் இருந்த அந்த பெண் புறாவும் அதே தீயில விழுந்து உயிரை விட்டுருச்சு. வேடன் தன்னுடைய வேட்டை தொழிலை அன்னையோட கைவிட்டுட்டு ஒரு துறவியை போல காட்டுக்கு போய் தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடினான். கதையோட நீதி: சரணடைந்தவன் பகைவனே ஆனாலும் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவுறது தான் மேலான தர்மம். தியாகம் கல்லையும் கரைக்கும். தவளையும் பாம்பும். ஒரு கிணத்துல கங்கதத்தன்ற தவளைகளோட அரசன் வாழ்ந்து வந்துச்சு. ஒரு தடவை அதுக்கும் அதோட உறவினர்களுக்கும் இடையே கடுமையான சண்டை ஏற்பட்டுச்சு. உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து கங்கதத்தனை அவமானப்படுத்தினாங்க. இதனால் ரொம்ப கோபம் அடைஞ்ச அந்த தவளை தன்னோட உறவினர்களை பழிவாங்க துடிச்சுது. கிணத்துக்கு வெளியே வந்த கங்கதத்தன் ஒரு பொந்தில் இருந்த பிரியதர்ஷன்ற பாம்பை சந்திச்சுது. பாம்பே, என் உறவினர்களை கொன்று என்னை பழிவாங்க நீ எனக்கு உதவணும். நீ என் கூட கிணத்துக்குள்ளே வந்தா உனக்கு தினமும் ஒரு தவளையை உணவா தர்றேன் அப்படின்னு ஆசை காட்டுச்சு. பாம்பு ஆச்சரியப்பட்டுச்சு. தவளையும் பாம்பும் பிறவி பகைவர்களாச்சே, நீ ஏன் என்ன அழைக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. கங்கதத்தன் தன்னோட பகையை விளக்கி பாம்பை கிணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு. ஒப்பந்தப்படி கிணத்தோட ஒரு ஓரத்தில் கங்கதத்தன் பாம்புக்கு இடம் கொடுத்தது. தினமும் ஒரு உறவுக்கார தவளையை பாம்புக்கு காட்டி கொடுத்துச்சு. சில நாட்களில் கங்கதத்தனோட எதிரிகள் எல்லாருமே பாம்புக்கு இரையாகி தீர்த்துட்டாங்க. எதிரிகள் எல்லாரும் அழிஞ்ச பின்னாடி பாம்பு கங்கதத்தன்ட்ட சொல்லிச்சு, நண்பா, உன்னோட எதிரிகள் எல்லாரும் தீர்ந்துட்டாங்க, ஆனால் எனக்கு பசி எடுக்குது. இப்போது நான் எதை சாப்பிட்றது? எனக்கு வேற உணவு கொடு, இல்லைன்னா உன்னையே சாப்பிட்ருவேன் அப்படின்னு மிரட்டுச்சு. வேற வழி இல்லாத கங்கதத்தன் தன்னோட நண்பர்களையும் தன்னோட மகனையும் கூட பாம்புக்கு உணவாக கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. கடைசியில் கங்கதத்தன் ஒருத்த மட்டுமே மிஞ்சினான். பாம்பு அவனையும் தின்ன தயாராக இருந்தது. அப்போதான் தான் செஞ்ச வரலாற்று பிழைய கங்கதத்தன் உணர்ந்தது. கடைசி நேரத்தில் கங்கதத்தன் தந்திரமாக பாம்புக்கிட்ட, நண்பா, நான் வெளியே போய் இன்னும் சில தவளைகளை ஏமாற்றி இந்த கிணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன், அதுவரை நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குதிச்சுது. வெளியேறிய கங்கதத்தன் மீண்டும் அந்த கிணத்து பக்கமே திரும்பலை. பாம்பு பசியால் அங்கேயே இறந்து போச்சு. கதையோட நீதி: தன் சொந்த பகையை தீர்த்துக்க ஒரு கொடியவன் கிட்ட உதவி கேட்கறது தன்னுடைய கையால் தன் அழிவை தேடிக்கிறதுக்கு சமம். சிங்கம், நரி மற்றும் கழுதை. ஒரு காட்டில் காரளகேசரன்ற சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு துணையாக சதுரகன்ற நரியும் இருந்துச்சு. ஒரு தடவை சிங்கத்துக்கு யானையோடு ஏற்பட்ட போரில் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. அதனால் சிங்கத்தால் வேட்டையாட முடியல. பசியால் வாடின சிங்கம் நரிக்கிட்ட, எனக்கு ஏதாவது ஒரு மிருகத்தை தந்திரமாக கூட்டிகிட்டு வா, நான் அதை கொன்று நம்ம 2 பேரும் பசியாறலாம் அப்படின்னு சொல்லிச்சு. நரி ஒரு கிராமத்துக்கு போச்சு. அங்கே லம்பகர்ணன்ற கழுதை ஒன்று மெலிஞ்சு போய் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நரி அதுக்கிட்ட போய், நண்பா, ஏன் இப்படி மெலிஞ்சு போயிருக்க அப்படின்னு கேட்டுச்சு. கழுதை வருத்தத்தோட, இந்த வண்ணார் என்னை சரியாக கவனிக்கிறதில்ல, வேலை அதிகம் கொடுக்குறாரு அப்படின்னுச்சு. நரி தந்திரமா, வருத்தப்படாத, காட்டில் ஒரு அழகான இடம் இருக்குது, அங்கே 3 பெண் கழுதைகள் உனக்காக காத்திருக்கு,
அங்கே நிறைய பச்சை புற்களும் இருக்குது, என் கூட வர்றியா அப்படின்னு ஆசை காட்டுச்சு. ஆசையில் மயங்கிய கழுதை நரியோட காட்டுக்கு போச்சு. புதருக்கு பின்னால் மறைஞ்சிருந்த சிங்கம் கழுதையை பார்த்ததும் பொறுமை இழந்து உடனே பாஞ்சுது. ஆனால் காயம் காரணமாக சிங்கத்தோட பிடி நழுவுச்சு. பயந்து போன கழுதை உயிர் தப்புனா போதுன்னு கிராமத்துக்கே ஓடிருச்சு. சிங்கம் நரிக்கிட்ட மன்னிச்சிடு, என்னோட அவசரத்தால் அது தப்பிச்சிருச்சு அப்படின்னுச்சு. நரி மறுபடியும் கழுதைக்கிட்ட போச்சு. கழுதை கோவமா, என்னை எங்கே கூட்டிகிட்டு போன? அங்கே ஏதோ ஒரு மிருகம் என்னை கொல்ல பார்த்ததே அப்படின்னுச்சு. நரி சிரிச்சுக்கிட்டே, நண்பா, அது உன்னை பார்த்ததும் ஆசையில் ஓடி வந்த பெண் கழுதை தான். நீ ஏன் பயந்து ஓடி வந்த? அது உன்னை தழுவத்தான் வந்தது. மீண்டும் வா, அது உனக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு மறுபடியும் மூளைச்சலவை செஞ்சுது. கழுதை மறுபடியும் நரியை நம்பி காட்டுக்கு போச்சு. இந்த முறை சிங்கம் தவறு செய்யலை. கழுதை பக்கத்தில் வந்ததும் ஒரே பாய்ச்சல்ல அதை கொன்னுடுச்சு. சிங்கம் குளிக்க போன போது நரி தந்திரமாக அந்த கழுதையோட மூளையையும் காதுகளையும் சாப்பிட்டுடுச்சு. சிங்கம் வந்து பார்த்துட்டு, இதோட மூளையும் காதுகளும் எங்கே அப்படின்னு கேட்டுச்சு. நரி சொல்லிச்சு, அரசே, இதுக்கு மட்டும் காதும் மூளையும் இருந்திருந்தா ஒரு தடவை தப்பிச்ச பின்னாடி மீண்டும் உங்களை தேடி வந்திருக்குமா? இதுக்கு பிறவியிலே அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லி சிங்கத்தை நம்ப வச்சுது. கதையோட நீதி: ஒரு தடவை ஆபத்தில் சிக்கி தப்பிச்ச பின்னாடியும் அதே ஆசை வார்த்தைகளை நம்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறவன் அறிவில்லாத கழுதையை போல தன்னோட உயிரை இழப்பான். உண்மையை உளறிய குயவன். முன்பொரு காலத்தில் ஒரு ஏழை குயவன் ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் அவன் இருட்டில் நடந்து போகும்போது அங்கிருந்த உடைஞ்ச பானை ஓடுகள் மேலே தவறி விழுந்துட்டான். ஒரு கூர்மையான ஓடு அவனோட நெற்றியில் பலமாக தாக்குனதில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயம் காலப்போக்கில் மறைஞ்சாலும் அவனோட நெற்றியில் ஒரு பெரிய தழும்பு நிரந்தரமாக தங்கிருச்சு. அந்த நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதால் குயவன் வேறு நாட்டுக்கு வேலை தேடி போனான். அங்கே அந்த நாட்டு மன்னரை சந்திக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிது. குயவனோட நெற்றியில் இருந்த பெரிய தழும்பை பார்த்த மன்னர், இவ்வளோ பெரிய தழும்பு இவனோட நெத்தியில் இருக்குன்னா இவன் நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய போர்க்களத்தில் வீரமாக போரிட்டு அம்பு அல்லது வாள்பட்டு இந்த காயத்தை வாங்கியிருக்கணும். இவன் ஒரு சிறந்த மாவீரனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு தவறாக கணக்கிட்டார். மன்னர் அந்த குயவனை தன்னோட படையில் ஒரு மிக உயரிய தளபதி பதவியில் அமர்த்தினார். அவனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து சிறப்பிச்சார். மற்ற உண்மையான வீரர்கள் இதை பார்த்து பொறாமப்பட்டாலும் அரசர் அவனுக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்து அமைதியாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த நாட்டின் மீது ஒரு பகை நாடு போர் அறிவிச்சுது. மன்னர் தன்னோட படைகளை தயார் செஞ்சார். வீர தளபதியே, உன்னை போல ஒரு மாவீரன் முன்னால் நிற்கும்போது நமக்கு வெற்றி நிச்சயம். உன்னோட நெற்றியில் இருக்கிற அந்த வீர தழும்பு உன்னோட துணிச்சலுக்கு சான்று அப்படின்னு உற்சாகப்படுத்தினார். போர்க்களத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்ததும் குயவனுக்கு உடல் நடுங்க தொடங்குச்சு. பயத்தில் அவனோட முகம் வெளுத்துது. இதை கவனித்த மன்னர் ரகசியமாக அவன்கிட்ட, வீரனே, ஏன் பதட்டப்படுற? எந்த போரில் உனக்கு இந்த வீரத்தழும்பு ஏற்பட்டுச்சு? உன்னோட வீர வரலாற்றை சொன்னால் எனக்கும் தெம்பு கிடைக்கும் அப்படின்னாரு. பயத்தில் தன்னோட அறிவை இழந்த குயவன், அரசே, இது போரில் ஏற்பட்ட காயம் இல்லை. ஒரு நாள் நான் பானை ஓடுகள் மேலே விழுந்தபோது ஏற்பட்ட தழும்பு. நான் ஒரு சாதாரண குயவன் அப்படின்னு உண்மையை உளறிட்டான். உண்மையை தெரிஞ்சிட்ட மன்னன் ரொம்ப அவமானமாக உணர்ந்தார். தகுதி இல்லாத உன்னை தளபதியாக்கி என்னோட வீரர்களை அவமானப்படுத்திட்டேனே. என்னோட வீரர்களுக்கு இது தெரிஞ்சா உன்னை இப்போவே கொன்னுடுவாங்க. உயிர் பிழைக்கணும்னா இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு அவனை துரத்தினார். குயவன் தன்னோட பொய் வேஷத்தை களைச்சிட்டு அவமானத்தோடு அங்கிருந்து ஓடினான். கதையோட நீதி: வெளித்தோற்றத்தை வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாது. தற்செயலாக கிடைச்ச பதவியோ அல்லது கௌரவமோ ஒருத்தனோட உண்மையான தகுதியை மாற்றிடாது. ஒரு கட்டத்தில் அவனோட உண்மை குணம் வெளிப்பட்டே தீரும். சிங்கத்தால் வளர்க்கப்பட்ட நரிக்குட்டி. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வேட்டையாடிட்டு திரும்பும்போது ஒரு சின்ன நரிக்குட்டியை பார்த்துச்சு. அது ரொம்ப சின்னதாக இருந்ததால் அது மேலே இறக்கம் கொண்ட சிங்கம் அதை கொல்லாமல் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது. சிங்கராஜன் தன்னோட பெண் சிங்கத்துக்கிட்ட, இதோ நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு தம்பி கிடச்சிட்டான், இதையும் நம்மளோட குட்டிகளோட சேர்த்து வளர்ப்போம் அப்படின்னுச்சு. அந்த நரிக்குட்டியும் 2 சிங்கக்குட்டிகளும் ஒன்றாவே வளர்ந்துச்சு. சிங்கம் வேட்டையாடுற மாமிசத்தையே நரிக்குட்டியும் சாப்பிட்டுச்சு. தான் ஒரு நரிங்கிறதே அதுக்கு தெரியாது. தானும் ஒரு சிங்கக்குட்டினே அது நம்பி வளர்ந்துச்சு. ஒரு நாள் 3 குட்டிகளும் காட்டில் விளையாடிட்டு இருந்தபோது
அங்கே ஒரு பெரிய யானை வந்துச்சு. யானையை பார்த்ததும் சிங்கக்குட்டிகள் ரெண்டும் ஆவேசமாக கர்ஜித்து அது மேலே பாய தயாராக இருந்தது. ஆனால் யானையை பார்த்ததும் நரிக்குட்டிக்கு பயம் வந்துருச்சு. அது சிங்கக்குட்டிகளை பார்த்து, அடே முட்டாள்களே, இது யானை, இது நம்மளோட குலத்துக்கே பகையானது, இதுக்கிட்ட பாயாதீங்க, ஓடி உயிர் பிழைக்கலாம் வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே தன்னோட குகையை நோக்கி ஓடிச்சு. இதை பார்த்து சிங்கக்குட்டிகளும் பயந்து தன்னோட குகைக்கு திரும்பிச்சு. குகைக்கு வந்ததும் சிங்கக்குட்டிகள் தன்னோட அம்மா கிட்ட, அம்மா, இந்த தம்பி ஒரு கோழை, யானையை பார்த்ததும் பயந்து ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நரிக்குட்டியை கேலி செஞ்சுது. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச நரிக்குட்டி சிங்கக்குட்டிகளை திட்ட தொடங்குச்சு. பெண் சிங்கம் நரிக்குட்டியை தனியாக கூட்டிகிட்டு போச்சு. மகனே, நீ அழகா இருக்க, வீரமாக வளர்ந்துருக்க, கல்வி கற்றிருக்க, ஆனால் உன்னுடைய குலத்தில் யாருமே யானையை கொல்ல மாட்டாங்க. நீ ஒரு நரிக்குட்டின்றது உனக்கு தெரியாது. நீ என்னோட குட்டிகளோடு வளர்ந்ததால் உன்னை சிங்கமாக நினச்சிட்ருக்க. உன்னுடைய இந்த உண்மைத்தன்மை என் குட்டிகளுக்கு தெரியறதுக்குள்ள நீ இங்கேருந்து தப்பிச்சு உன்னோட இனத்தை சேர்ந்தவங்கள்கிட்ட போயிடு. இல்லைன்னா என்னோட குட்டிகள் வளர்ந்த பின்னாடி உன்னை ஒரு நரின்னு உணர்ந்தாங்கன்னா உன்னையே வேட்டையாடிடுவாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிச்சு. தன்னுடைய நிலையை உணர்ந்த நரிக்குட்டி உடனே அங்கிருந்து தன்னோட இனத்தை தேடி ஓடிச்சு. கதையோட நீதி: ஒருத்தன் எவ்வளவுதான் உயர்ந்தவர்களோட பழகி வளர்ந்தாலும் இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது அவனோட பிறவி குணம் அல்லது அவனோட உண்மையான சுபாவம் வெளிப்பட்டே தீரும். புலித்தோல் போர்த்திய கழுதை. முன்பு ஒரு காலத்தில் ஒரு வண்ணார் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு. ஊரில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதால் அந்த கழுதைக்கு தீனி போட வண்ணார்கிட்ட வசதி இல்லை. கழுதை மெலிஞ்சு எலும்பும் தோலுமாக மாறிச்சு. தன்னோட கழுதையை காப்பாற்ற வண்ணார் ஒரு தந்திரம் செஞ்சார். அவர் காட்டில் இறந்து கிடந்த ஒரு புலியோட தோலை எடுத்துகிட்டு வந்து அதை தன்னோட கழுதைக்கு கவசமாக போத்தினார். அப்புறம் இரவு நேரங்களில் அந்த கழுதையை ஊருக்கு வெளியே இருக்க விளைநிலங்களுக்குள்ளே அனுப்பி வச்சார். புலித்தோலை போர்த்தின கழுதை வயலுக்குள்ளே போகிறத பார்த்த காவல்காரங்க, அடடா, புலி வந்துருச்சு அப்படின்னு பயந்து ஓடினாங்க. புலிக்கு பயந்து யாருமே வயல் பக்கம் வராததால் கழுதை நிம்மதியாக பயிர்களை சாப்பிட்டு கொளுத்துது. சில நாட்களில் அது நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு திரும்பிச்சு. ஒரு நாள் இரவு கழுதை வழக்கம் போல் வயலில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போது எங்கேயோ தூரத்தில் ஒரு பெண் கழுதை கத்துற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே புலித்தோலுக்குள்ளே இருந்த அந்த கழுதைக்கு தன்னோட சுய புத்தி மேலோங்குச்சு. அது தானும் பதில் சொல்கிற விதமாக தன்னோட குரலை உயர்த்தி ஓ நான், ஓ நான்னு கத்துச்சு. கழுதையோட சத்தத்தை கேட்ட காவல்காரங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்னது, புலி கழுதையை போல கத்துதே அப்படின்னு சந்தேகப்பட்டு பக்கத்தில் வந்து பார்த்தாங்க. அப்போதான் புலித்தோலுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறது சாதாரண கழுதைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஏமாற்றப்பட்ட கோவத்தில் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கழுதையை தடிகளால் அடித்து கொன்னாங்க. கதையோட நீதி: தகுதி இல்லாதவன் போலி வேஷம் போட்டு பலனடையலாம். ஆனால் தன்னோட நாவடக்கத்தை தவறி உண்மையை வெளிப்படுத்தும் போது அவனோட அழிவு நிச்சயம். மௌனம் பல இடங்களில் காக்கும். ஆனால் தகுதி இல்லாத இடத்துல பேசினா ரகசியம் அம்பலமாகும். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.